நம்மள அடிப்பாங்களோ உதப்பாங்களோ என்ன பண்ணுவாங்களோ ஒரு பயம் ஆல்ரெடி இருக்கு. இந்த பக்கம் ஒரு மிரட்டல் வேற, போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்ற ஒரு விஷயம் வேற, எவ்வளோ பிளாக்கேஜஸ் இருக்கு பாருங்களேன் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த இடத்துல முழிச்சிட்டு நிற்கும் போது அஜித் ஒரு விஷயம் அந்த இடத்துல அவங்கள மிரட்டி தன்னோட ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போயிருக்கான். அந்த இடத்துல ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிட்டு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணை ரொம்ப மிரட்டி அந்த இடத்துல பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட. ஸோ பாலியல் வன்கொடுமை பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க இருவரையும் திரும்ப அழைச்சிட்டு வந்து 2 பேரையும் கூட்டிட்டு வந்து அங்கே என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் இப்போ வீட்டுக்கு போக வேண்டாம், ஓகேவா? ஏன்னா வீட்டுக்கு போனால் உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அதனால் வீட்டுக்கு போக வேணான்னு சொல்லி நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்க, பொறுமையாக ஊரெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கான் அந்த இடத்துல மதுரை பஸ்ஸில் ஏற்றி விட்டுருக்கான். ஸோ அந்த மாணவிகள் அந்த மாதிரி போகிறாங்க. மதுரையில் போகும்போது அவங்க அதை சொல்கிற மாதிரி அம்பாசமுத்திரத்தில் இறங்கி எங்கே போகிறது வர்றதுன்னு தெரியாமல் இருந்தப்போ அங்கே ரோட்டில் திரும்ப பாருங்கள், ஆண்களோட புத்தி, ஆண்களோட வர்க்கம் பாருங்கள், அங்கேயும் யாருமே காப்பாற்ற வரல. அந்த காரில் இறங்கி அந்த இடத்துல நிற்கும் போது காரில் வந்த சிலர் வந்துட்டு அந்த பெண்களை வந்து அந்த சிறுமிகளை வந்து அடைச்சி கூட்டிகிட்டு போய் ஒரு லாட்ஜில் வச்சுட்டு இருந்ததா சொல்லப்படுது. அதாவது 5 பேர் எங்களுக்கு கொண்ட கும்பல் வந்து கடத்திட்டு வந்தது அப்படின்னு. அப்போ தான் ஃபோன் ஆன் ஆயிருக்கு. ஆன் ஆகும்போது தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போலீஸார் போயிட்டு இங்கே வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்களை பிடிச்சிட்டு வர ஒரு விஷயம் தான். அந்த 5 பேரில் ஒருத்தரை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 4 பேரை போலீஸார் வந்து இங்கே தேடிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த விஷயத்தில். மாணவிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆசாரிப்பள்ளம் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே அட்மிட் பண்ணி அடுத்ததுக்கு உண்டான இது எல்லாமே இப்போ மெடிக்கல் ப்ராசஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருக்காங்க. இது தெரிஞ்சு அஜித்குமார் திரும்ப வந்து அரெஸ்ட் பண்ண போனப்போ அஜித்குமார் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இந்த 4 வழி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப என்ன இருக்குது, தப்பியோட முயற்சிக்கும் போது திரும்ப என்ன இருக்குது, மாவுக்கட்டு. இப்போ மாவுக்கட்டு ஒரு பெரிய கல்ச்சர் ஆயிடுச்சு ஆக்சுவலி. அதுதான்